Hello everyone. Today I am going to teach you about modal auxiliaries. There are 9 modal auxiliaries in English. They are will, would, can, could, shall, should, may, might, and must. For 10th and 12th, there will be a question in your public examination based on these modal auxiliaries. 10th-க்கும் 12th-க்கும் இது தொடர்பான கேள்வி பப்ளிக்கில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. Let us see their uses one by one. ஒன்னொன்னையும் தனித்தனியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வில் அப்படிங்கிற மாடல் ஆக்சிலரியை எதிர்காலத்துக்கும் வில்லிங்னஸ்க்கும் நாம் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள், he will complete the assignment by this evening. I will get a centum in maths. அதே மாதிரி உட்டுங்கிற வார்த்தைக்கு பொலைட் ரிக்வெஸ்ட், ரொம்ப பணிவாக கேட்கறதுக்கு நம்ம உட்டை பயன்படுத்தணும். would you mind reducing the sound of your mobile phone? ரொம்ப பணிவாக கேட்குறதுக்கு இதுதான் ஒரு சரியான வார்த்தை. would you give me your pen for a minute? இதுவும் ரொம்ப பணிவாக கேட்குறதுக்கு நாம் would அப்படிங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி கேன், எபிலிட்டி, அவர்களுடைய திறன். I can drive a car. கவிதா கேன் ப்ளே கிட்டார். இது ரெண்டும் கவிதாவுக்கு கிட்டார் வாசிக்கக்கூடிய திறன் இருக்குது, எனக்கு கார் ஓட்டக்கூடிய திறன் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக நம்ம கேனுங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு blank இருக்கும், அந்த blank-க்கு பொருத்தமான வார்த்தையை போடணும். அதே மாதிரி உட்ட மாதிரியே குட்டுக்கும் பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். could you drop me near the bus stand? could you please lend me 100 rupees? அதாவது ரொம்ப பணிவாக நம்ம தயவு செய்து ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக ரொம்ப பொருத்தமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை could you தான். could youங்கிறது தான் ப்ளீஸ் அப்படிங்கிற விட பயங்கரமான பணிவான ஒரு வார்த்தை. ஷால், சஜஷன், ஃப்யூச்சர் ரெண்டுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஷால் we start the lesson? நாம் பாடத்தை தொடங்கலாமா? we shall go for a picnic tomorrow. அது ஃப்யூச்சரை குறிக்குது. இந்த ஷேலுங்கிற வார்த்தையை பாருங்கள், பெரும்பாலும் வி, தே, யூ அப்படிங்கிற ப்ளூரல் ப்ரொனவுன்ஸ் கொடுத்தா நம்ம பயன்படுத்துகிறோம். அதை கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஷுட்டு அட்வைஸ்க்கு பயன்படுத்தலாம், எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். யூ ஷுட் கீப் திஸ் மெடிசன் இன் த ஃப்ரிட்ஜ். யூ ஷுட் கீப் யுவர் சரௌண்டிங் க்ளீன். ரெண்டுமே அட்வைஸு, ரெண்டுமே எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதனால் இது ஷுட்டுங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பப்ளிக்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷுட்டும் மஸ்ட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிபிளாக இருக்கிறதுனால அதை அப்படி கேட்பாங்க. மேனா டவுட்டை குறிக்கும். இட் மே ரெயின் டுடேனா இன்று ஒருவேளை மழை பெய்யலாம். அதே மாதிரி தான் மைட்டும் பாசிபிலிட்டி, சான்ஸ் இருக்குது பாருங்கள். இட் இஸ் க்ளவுடி, இட் மைட் ரெயின். க்ளவுடியாக இருக்கிறதுனால ஒருவேளை இன்றைக்கி மழை பெய்யலாம்னு தலைப்பில் இப்படி சொல்லியிருக்காங்க. மஸ்ட், ஸ்ட்ராங் நெசசிட்டி. வி மஸ்ட் ஒபே அவர் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக ஒன் மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த ரோட். கண்டிப்பாக நாம் இதை கடைப்பிடிக்க வேண்டும். டிவி இங்கிலீஷ் அகாடமி focuses on public exams of 10th standard and 12th standard. So please subscribe, like and share. It is going to be very, very useful for you. So I repeat once again, please subscribe, like, share. Thank you very much.